தெரியும். அந்த ஹோல் வனத்தில் வந்து வேறு எந்த சத்தமும் இல்லை, பரமசாந்தமாக இருக்குது. அந்த சாந்தமாக இருக்கிற இடத்துல ராம் 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 அப்படி தேடி தேடி பார்க்குறாரு. எங்கேருந்து இந்த சத்தம் வருது, இந்த சத்தம் எங்கேருந்து வருது, இந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் வந்து பார்த்தா ஒரு புத்துலேருந்து அந்த சத்தம் வருது. புத்துனா தெரியும் இல்லையா? அந்த புத்துலேருந்து அந்த சத்தம் வர, புத்துலேருந்து இப்படி பார்த்துட்டு பார்த்தா புத்தில் இருக்கிறது யார் அப்படின்னாக்க ரத்னாகரன். ரத்னாகரா, உன்னுடைய தவம் நிறைவேறது, வா வெளியில் வா அப்படின்னு அந்த புத்தெல்லாம் இது பண்ணிட்டு வெளியில் வர்றார். அப்போ நாரதர் என்ன சொல்கிறார், நீ வந்தப்பா, நீ வந்து இப்போ வந்து நோ மோர், நீ இந்த பழைய ஆள் கிடையாது, நீ எல்லாமே வந்து ராம மந்திரம் வந்து உன்னை பூர்ணமாக ஸ்வச்சந்தமாக்கி எடுத்து ஸ்வச்சமாயிட்ட, நீ வெரி பியோர் பர்சன் இன்டர்னலி எவ்ரி திங். உன்னுடைய ஃபேஸ்லேயும் சரி, உன்னுடைய பாடி லாங்குவேஜ்லேயும் சரி, உன்னுடைய பேச்சு வார்த்தை நட உட பாவனை எல்லாமே மாறிடுத்தப்பா. நீ வந்து பழைய ஆள் கிடையாது, நீ வந்து ரிஷி ஆயிட்ட. அப்புறம் வல்மகம் அப்படிங்கிற புத்துக்கு வல்மகம், அந்த வல்மக்கத்திலிருந்து நீ வந்ததுனால உனக்கு இனி வால்மீகி அப்படின்னு பேர். அப்போது தபஸ்வி வால்மீகி. இப்போ தபஸ்விங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரியறதா? தபஸ்வின்னு ஒரு அடைமொழி அங்கே சேர்க்கணுன்னா இவ்வளோ பெரிய கதை இருக்குது அவர் பின்னாடி. அப்படி தபஸ் பண்ணி ரத்னாகரனாக இருந்தவர், துஷ்டனாக இருந்தவர், இருக்கிறதுலையே உச்சபட்சமான ஒரு மகரிஷியாக மாறியிருக்கார். ஸோ ரிஷி வால்மீகி. அந்த மாதிரி வால்மீகி வந்த